எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து அதுல எது என்னென்ன வேல்யூவேஷன்ல இருக்கு, குறிப்பா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, தென் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா பிரைஸ் டு புக் எப்படி இருக்கு, எனக்கு இந்த 50ல எந்தெந்த ஸ்டாக் இப்ப எனக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி பார்த்தேன். நிஃப்டி 50 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்றோங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வாட்ச் லிஸ்ட் மெயின் லிஸ்ட்லாம் எடுத்துட்டோம். அது போக நிஃப்டி 50ல எவ்வளவு ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இதை டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது ஆயில் அண்ட் கேஸ் தான். அது போக அவங்களுக்கு சப்சிடரிஸ் ரிலையன்ஸ் ரீட்டைல், தென் ஜியோ இன்ஃபோகாம் எல்லாமே உள்ளதா இருக்கு. பர்சனலா நான் ரிலையன்ஸ் குழும பங்குகளை பெரும்பாலும் பாக்குறது இல்லைங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இறங்கி வந்திருக்கு. பட் இப்பயுமே பிரைஸ் டு புக் 2.3 பக்கமா இருக்குங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அதுல ரிஸ்க் அப்படின்னா கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 95 விட அதிகமா இருக்கும். அடுத்து ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா 33 டைம்ஸ் ஏர்னிங்ங்க. நம்ம நெட்வொர்க், டெல்காம், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டெல்காம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டுமே சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்றவங்க அதை யாரையுமே பாக்குறது இல்ல. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பட் பிரைஸ் டு புக் 1.75 பக்கமா இருக்கும். பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. தென் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லெவலில் தாங்க இருக்கும். 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். பட் பிரைஸ் டு புக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2.66 பக்கமாக இருக்கும். நம்ம 2க்கு கீழே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. தென் டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூவேஷனில் தாங்க இருக்கும். 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். இன்னைக்கு 52 வீக் லோ. தென் பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போதான் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்குங்க. தென் 5.3 டைம்ஸ் புக்கு. ரொம்ப 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 அதிகம். பஜாஜ் ஃபினான்ஸோ, பஜாஜ் ஃபின்சர்வோ, இல்ல பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸே பார்க்கலாம். தென் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிசினஸ் தனியா டீமர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. காஸ்ட்லி தான். தென் இன்ஃபோசிஸ் 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். இந்த டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர்னால ஐடி எல்லாம் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. எல்லாமே 52 வீக் லோல தான் இருக்கு. தென் எல்என்டி மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல், அதனால எல்என்டி பயங்கரமாவே கீழே இறங்கியிருக்கு. இன்னும் இறங்கும். இப்போதான் ஒரு 29 or 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்கு. தென் சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்மளுக்கு ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50லேயே டாக்டர் ரெட்டி 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ சன் ஃபார்மா பார்க்கணுங்கிற தேவையில்லை. தென் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இதை விட கம்மியா இருக்குங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஒரு ஹோல்டிங் பிசினஸ் மாதிரி. பட் ஹோல்டிங் பிசினஸ்க்கு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது நல்ல வேல்யூவேஷன் தான். பட் கடன் இருக்கும் நம்மளுக்கு. அது போக டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கும். இதை விட லோயர் லெவல்லே இருக்கும் நிஃப்டி 50ல. ஸோ மாருதி சுசுகியை பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா 18 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். எஃப்எம்சிஜியில் இப்பொழுதுமே ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய லார்ஜ் கேப், டெட் ஃப்ரீ. தென் ஐடிசி கன்சிடர் பண்றதுனால இன்டெரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸையும் கன்சிடர் பண்ற மாதிரி தான். தென் ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பட் பிரைஸ் டு புக் 1.5 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1.8 பக்கமா இருக்கும். 1.5க்கு கீழே வர்றப்ப அதை பத்தி பேசிக்கலாம். தென் என்டிபிசி எடுத்துக்கிட்டோம்னா 15 டைம்ஸ் தாங்க ஏர்னிங்ஸ். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும். என்டிபிசியை கன்சிடர் பண்றதுனால அவங்கள்ட்ட நிறைய சப்சிடரிஸ்லாம் இருக்கு. அப்ப பிஹெச்இஎல்லோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. தென் கோல் இண்டியா ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கு. தென் என்டிபிசி கிரீன் எனர்ஜி இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது வெரி குட். தென் கோடக் மஹிந்திரா பேங்க் பிரைஸ் டு புக் 2.19ல இருக்குங்க. இன்னும் கீழே இறங்கி வரணும். 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். கோடக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. ஐடிபிஐ பேங்க்ல ஸ்டேக் எடுக்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஐடிபிஐயே ஸ்கிராப் பண்ணிட்ட மாதிரி செய்வீங்க அவங்களுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இப்போதைக்கு. தென் டைட்டன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 காஸ்ட்லி. 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். டிசிஎஸ், விப்ரோக்கு என்ன நிலைமையோ அதே தான் ஹெச்சிஎலுக்கும். ஓஎன்ஜிசி ஒரு 9 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். பட் நான் பார்க்கறது இல்லை. அல்ட்ராடெக் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். சிமெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்க்குறோம். அது போக ஸ்டார் சிமெண்ட்டும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப 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 காஸ்ட்லி. 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸும் டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கரண் அதானி கூட சொல்லியிருந்தாருங்க நேத்து, நாங்க வருஷம் அடுத்த 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கேபெக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் கோல் இண்டியா சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அது போக மொசாம்பிக்யூல கோக்கிங் கோல் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் தான். அடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக்கே 4 பக்கமா இருக்குங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் காஸ்ட்லி தான். தென் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நம்ம பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை தான் பார்க்குறோம், இதை பார்க்கறது இல்லை.
தென் பஜாஜ் ஆட்டோ கீழே இறங்கி வந்திருக்குங்க. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா நான் பார்க்கலான்னு இருக்கேன். அது வரைக்கும் ஹீரோ மோட்டர் கிராப் இருக்கு. தென் டாடா ஸ்டீல் ஒரு 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பட் பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. ரேலியான ஸ்டாக்ல ஒரு ரிஸ்க் எப்பொழுதுமே இருக்கும். தென் நெஸ்லே இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 73 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. தென் அதானி என்டர்பிரைசஸ் 61 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், சான்ஸே இல்லை. அது போக அதானி குழும பங்குகளையும் நான் பர்சனலா பாக்குறது இல்லைங்க. தென் எட்டர்னல் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா நோ, ரொம்ப 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 ஜாஸ்தி வேல்யூவேஷன். அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்கிறது ஒரு பக்கெட்டு. நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இப்போ குறிப்பா பிர்லா ஓப்பர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஹிண்டால்கோ 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. இப்போ ரீசெண்டா அவங்களுடைய எக்ஸ்ட்ரூஷன் பிசினஸ்ல டிஸ்ட்ரப்ஷன் இருக்க மாதிரி பார்த்தோம். அதனால பெருசா பாதிப்புகள் இல்லை அப்படின்னோடனே ஒரு 2% 3% மேல ஏறி இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் ரேலி ஆயிருக்கு, வெயிட் பண்றோம். தென் விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், லார்ஜ் கேப் ஐடி அப்படின்னா இப்போதைக்கு சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கிறது விப்ரோ. தென் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 77 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்மளுக்கு இன்சூரன்ஸ்க்கு ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, அதனால இதை பார்க்கணுங்கிற தேவையில்லை. ஐஷார் மோட்டார்ஸ் காஸ்ட்லி 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், இதை பார்க்கறதுக்கு டிஎம்சிவியே பார்க்கலாம். தென் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. பிரைஸ் டு புக்கே 2க்கு பக்கமாக தான் இருந்தது. ஆனால் ஜப்பான் நாட்டு நிறுவனமான மிட்சுபிஷி குரூப் வந்து கம்பெனியில் 20% வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு. அடுத்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்தா பார்க்கலாம். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பிர்லா ஓப்பர்ஸ்க்கு ப்ரொமோட்டர். ஹிண்டால்கோலையும் உங்களுக்கு ஸ்டேக் இருக்கும், அல்ட்ராடெக்லையும் உங்களுக்கு ஸ்டேக் இருக்கும். இண்டிகோ 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், கீழே இறங்கி வந்திருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் குவார்டர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக காட்டல. அது போக டிசம்பர்ல உங்களுக்கு டிஸ்ட்ரப்ஷன், தென் இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக், மிடில் ஈஸ்ட்ல நிறைய சர்வீசஸ்லாம் வந்து டிஸ்ட்ரப்ஷன் இருக்கு. அதனால ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே போகலாம். பட் எவ்வளவு லோயர் லெவல்ல வந்தாலும் ஏர்லைன் செக்டாரை நான் பார்க்கறது கிடையாது. தென் ஜியோ ஃபினான்ஸ் 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பட் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. உங்களுக்கு ஜியோ ஃபினான்ஸ்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் டு புக் 1க்கு கீழே வருது, ₹1 ஷேர் 50 காசுக்கு வருது அப்படின்னா அதை பத்தி பேசிக்கலாம். தென் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்குற லெவல்லே இருக்காதுங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு. டெக் மஹிந்திரா இப்போதான் 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. விப்ரோ இதுல இருந்து பாதி கம்மி, அதாவது 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டெக் மஹிந்திரா 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்தா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். அடுத்து ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா முற்காலங்களில் 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருந்தது, இப்போ 75 டைம்ஸ் வந்திருக்குங்க. இப்பயுமே காஸ்ட்லி தான். தென் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், சீப்பான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் டாடா கன்சியூமர் 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், நம்மளுக்கு சரி வராது. எஃப்எம்சிஜிக்கு ஐடிசி இருக்கு. தென் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நோ, 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம ஃபார்மாவை பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். சிப்லா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. 20க்கு கீழே வர்றப்ப அதை பத்தி பேசிக்கலாம். தென் மேக்ஸ் ஹெல்த் கேர் 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். முற்காலங்களில் ஹீரோ மோட்டர் கிராப், இண்டஸ்இன் போன்ற நிறுவனங்கள்லாம் உள்ள இருந்தது, அதெல்லாம் நிஃப்டி 50 விட்டு வெளியில வந்துருச்சு. ஆக நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நிஃப்டி 50 வடிகட்டுறப்ப ஒரு சில ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாங்க. அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணுமே இல்லைங்க. பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னா. ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தென் பஜாஜ் ஆட்டோவை பார்க்கலாம், அவ்வளவுதான். இன்னும் கீழே நல்லா வரணும். தென் ஐடி எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே வந்து ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருக்கு. தென் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் என்னதான் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்தாலும் அது எனக்கு காஸ்ட்லியா தான் தெரியுது. தென் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா. தென் எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி மட்டும் தான். தென் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா என்டிபிசி, கோல் இண்டியா. ஓஎன்ஜிசி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, பட் நான் பாக்குறது இல்லை. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா எல்என்டி. இந்த 15 ஸ்டாக் மட்டும் தாங்க வந்து நிஃப்டி 50 வடிகட்டுறப்ப எனக்கு பார்க்கக்கூடிய லெவல்ல இருந்தது. இந்த 15 வடிகட்டினேன் அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப எனக்கு ஒரு 5 ஸ்டாக் மட்டும் தாங்க கிடைக்கும். என்னென்ன அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், விப்ரோ, டாக்டர் ரெட்டிஸ், ஐடிசி, எல்என்டி. ஆக நிஃப்டி 50ல 50 ஸ்டாக் இருக்கு அப்படின்னா எனக்கு இதுல 5 ஸ்டாக் தாங்க சரி வரும் இப்போதைக்கு. இதை மட்டும்தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.